Hello everyone, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல இத பத்தி பார்க்க போறோம் அப்படினா ஒரு simply supported beam எப்படி டிசைன் பண்றது அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். சோ அதுக்காக new projectல space. சோ இங்க SSB next add beam finish. சோ அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படினா ஒரு base point it means 0 point கிரியேட் பண்ணிக்கலாம். or else graph sheet off பண்ணிட்டு first point 0 second வந்துட்டு டோட்டலா வந்துட்டு ஒரு 2 மீட்டர் கொடுக்கலாம்னு இருக்கேன். enter இது 3 enter 4.5 enter. சோ போதும். அடுத்து front view add beam. சோ இங்க இருந்து இங்க இந்த நோட்ல இருந்து இந்த நோடுக்கு. சோ அடுத்து இந்த இடத்துல டிஸ்ப்ளே கர்சர் எடுத்துக்கிட்டோம் அப்படினா எல்லாத்துக்குமே டைமென்ஷன் டிஸ்ப்ளே ஆயிடும். க்ளோஸ் பண்ணிடுங்க. First geometry over, so general property section define. So rectangular section எடுத்துக்க போறேன். இதுல 0.23 cross 0.22 add close assign to view assign yes. So அடுத்து என்ன பண்ண போறோம் supportsல இதுல வந்து நம்ம என்ன பண்ண போறோம் ஒரு ரோலர் ஒரு ஹிஞ்ச் கொடுக்க போறோம். So createல போய்ட்டு ஒரு பின்னட் சப்போர்ட் add again create ஒரு fixed butt add. so இப்போ first support select பண்ணி இந்த நோட் இந்த பாயிண்ட் கொடுக்க போறோம். assign to selected nodes assign yes. second support select பண்ணி இந்த ரெண்டு பாயிண்ட் கொடுக்க போறோம். assign to selected nodes assign yes. so அடுத்து என்ன பண்ண போறோம் loads and definition load case detail add இதுல first dead load add அடுத்து live load add close. so இதுல first load case add self height of the member -1 add close load case 2 add. so இதுல வந்து பாத்தீங்க அப்படினா member load எடுத்துக்க போறோம். so member loadல concentrated force எடுத்துக்க போறோம். concentrated force வந்துட்டு நான் வந்துட்டு இப்போ வந்துட்டு 10 kN கொடுக்க போறேன். so நோட்ல 0 add close. இப்போ self height செலக்ட் பண்ணி assign to view assign yes. so இந்த 10 kN வந்துட்டு இந்த நோட்லயும் அடுத்து இந்த மெம்பர்லயும் 1 minute. so இது வந்து மெம்பர் லோட் கொடுத்திருக்கோம் இல்லையா, எடிட்ல போய்ட்டு இதை delete பண்ணிடலாம். load case 2 add. so இதுல வந்துட்டு node loadனு ஒரு ஆப்ஷன் இருக்கும். node loadல வந்துட்டு நான் fy ல ஆக்ட் ஆகுற மாதிரி கொடுக்க போறேன். fy ல 10 kN ஆக்ட் ஆகணும் போதும். add close. இப்போ இதை செலக்ட் பண்ணிட்டு இந்த நோட செலக்ட் பண்ணிட்டு assign to view assign yes. so oh shit assign to view கொடுத்துட்டேனா control z select the point node cursor இந்த நோட்லயும் assign to selected nodes assign yes. so 10 kN கடை இருக்கா. so இது simply supported beam. இப்போ இதுல ஒரு UDLம் இதுல ஒரு பாயிண்ட் லோடும் கொடுக்க போறோம். again load case detail add. இதுல பாத்தீங்க அப்படினா so member loadல வந்துட்டு concentrated force P வந்துட்டு -6 kN, distance வந்துட்டு ஒரு 1 மீட்டர் ஆக்ட் ஆனா போதும். add. அடுத்து linearly varying இதுல யூனிஃபார்மா வேரி ஆகுற மாதிரி -5.5 kN add close. so first one select பண்ணுங்க. மெம்பரை செலக்ட் பண்ணிட்டு நோட் கர்சர் இருக்கு, மெம்பர் கர்சர் first one select பண்ணிட்டு assign to selected beam assign yes. so second one இந்த மெம்பர்ல ஆக்ட் ஆகணும். assign to selected beam assign yes. so இவ்வளவுதாங்க, ரொம்ப சிம்பிள். loads and definition படித்து material concrete assign to view assign yes. analysis and print no print add close analysis run analysis save. so பாத்தீங்கன்னா 0 error 0 warning வந்தது அப்படினா அது கரெக்ட்டா. so 2 warning இருக்கு. அது என்ன அப்படினா நான் beam size கம்மியா கொடுத்திருக்கேன், அதுதான் காட்டுது. so அவ்வளவுதான். so இது வரைக்கும் நம்ம பார்த்தது போதும். அடுத்த கிளாஸ்ல வேணும் அப்படினா நாம எப்படி டிசைன் பண்றது அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். so thank you for watching this session. Please subscribe and press the bell icon to
get the updated notifications. Thank you.